ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் 65 யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அது செய்ய மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 8 பல் சேர்த்துக்கோங்க. 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 5 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குன்றதுனால நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக. கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை குறை அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு நான் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. 1 டேபிள் ஸ்பூன் போல் சோள மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் இருந்துச்சுன்னா 1 hour கூட மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சிக்கன் எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுங்க. சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான மலபார் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.